ஓம் சாந்தி. 3-2-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மா என்ற தீபத்தினுள் ஞானம் யோகம் என்னும் எண்ணெயை ஊற்றுங்கள். அதனால் ஒளி ஏற்றப்பட்டிருக்கும். ஞானத்திற்கும் யோகத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி: தந்தை தனது கடமையை தூண்டுதல் மூலம் செய்ய முடியாது. அவர் தனிப்பட்ட முறையில் இங்கு வர வேண்டும். இது ஏன்? பதில்: மனிதர்களின் புத்தி முற்றிலும் தமோ பிரதான் ஆகியுள்ளதால் ஆகும். தமோ பிரதான் புத்தியினால் தூண்டுதல்களை பற்றி கொள்ள முடியாது. தந்தை வந்ததனாலேயே அவர்கள் பாடுகின்றார்கள், உங்களின் ஆகாய சிம்மாசனத்தை விட்டுவிடுங்கள். பாடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டுவிடுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நினைவு சக்தி மூலம் உங்களுடைய புலனங்கங்களை குளிர்மையாகவும் அமைதியாகவும் ஆக்குங்கள். முழுமையாக சித்தி அடைவதற்கு தந்தையை சரியாக நினைவு செய்து தூய்மையாகுங்கள். 2. நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பழைய சரீரத்தை துறந்து வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பது உங்கள் புத்தியிலே இருக்க வேண்டும். தந்தை ஞானம் அனைத்தையும் கொண்டிருப்பது போன்று நீங்களும் மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் மேன்மையான ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருப்பதன் மூலம் சதா நிரம்பியிருப்பவர் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் சிவனும் சக்தியும் என்ற ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வில் நீங்கள் இருந்தால் ஒவ்வொரு அசாத்தியமான செயலும் உங்களுக்கு சாத்தியம் ஆகிவிடும். இதுவே உங்களின் அதி மேன்மையான ரூபமாகும். இந்த ரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் நீங்கள் சம்பூரணம் ஆகுகின்ற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பாப் தாதா சதா குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை வழங்குகின்ற ஆசனத்தை வழங்குகின்றார். சதா இந்த ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருங்கள். நீங்கள் தொடர்ந்து அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவீர்கள். மறக்கின்ற சம்ஸ்காரத்தை முடித்துவிடுங்கள். ஸ்லோகம்: உங்களின் சக்தி வாய்ந்த மனோபாவத்தின் மூலம் ஆத்மாக்களை தகுதியானவர்களாகவும் யோகிகளாகவும் ஆக்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். உங்களிடம் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கும் போது ஒரே வழிகாட்டல் என்ற சூழல் உருவாக்கப்படும். எனவே வேறுபாடுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது மட்டுமே உங்களால் ஒற்றுமைக்கு நெருக்கமாக வந்து எல்லோரின் முன்னாலும் ஓர் உதாரணம் ஆக முடியும். பிராமண குடும்பத்தின் சிறப்பியல்பு என்னவென்றால் பலர் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பதே ஆகும். ஒற்றுமையின் இந்த அதிர்வலைகள் முழு உலகிலும் ஒரு தர்மத்தையும் ஒரு ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கும். ஆகவே சகல வேறுபாடுகளையும் முடிப்பதில் விசேடமான கவனம் செலுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.